சொல்லுங்க. இதுக்கான இது ஒரு இது பரிணாம அறிவியல் அடிப்படையில் நம்ம உடம்ப சுத்தம் செய்யற ஒரு கல்வி முறைங்க. 2000 வருஷமா இருந்தது. இந்த உணவில்லாமல் வாழும் கலைஞர் வேற ஒண்ணுமே இல்ல. ஆ, வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. இப்ப நீங்க தாளவாடியில இருக்கீங்க? இல்லைங்க சார். தீகனாரே இப்போ சத்தியில இருக்கீங்களா? தான் இருக்குங்க சார். தீகனாரே எங்க சத்தி சார் இல்லையா? அதாவது அம்மா வீடு சத்திங்க. தாளவாடியில தான் நான் கட்டி குடுத்தது அங்கதாங்க சார். இப்ப எங்க இருக்கீங்க? இன்னைக்கு எங்க சத்தியில இருக்கீங்க? தாங்க அம்மா வீடுங்க. இன்னைக்கு எங்க இருக்கீங்க? இன்னைக்கு இன்னைக்கு சத்தியில இருக்கேங்க சார். நான் இப்ப தாளவாடி திகனாரையில் இருக்கிறேன் நானு. அப்படிங்களா? சரி, நாங்க கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாங்க சார். அதுக்கு தான் சரி கேட்கலான்ட்டு பண்ணேங்க. என்ன உடல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? உடம்புல வந்துங்க சார், எனக்கு கொஞ்சம் அந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஆ, அந்த அப்புறம் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கேன். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். ம். இது அது கொஞ்சம் பிரஷரும். என்ன வயசாச்சு உங்களுக்கு? என்ன சார் வயசாச்சு? சார் எனக்கு 39ங்க. சரி, சரி. என்ன தொழில் பண்றீங்க? தொழில் விவசாயமா? என்ன தொழில்? கணவர் என்ன பண்றாரு? ஒண்ணும் இல்லைங்க சார். ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. கணவர் என்ன பண்றாரு? குடும்ப தலைவர்? அவரு ஆசிரியரா இருக்காருங்க. எங்க? சத்தியிலயா? இல்ல, நீங்க தாளவாடி பக்கத்திலேயே தாங்க சார். ஓ! என்ன கிராமம்? நாங்க திகினாரை கிராமம். திகினாரை ஆரம்ப பள்ளியா? உயர்நிலை பள்ளியா? எங்க? ஆ, இது ஆரம்ப கல்விங்க. ஆ, சரி, ஆரம்ப சரி. கல்வி தான். நேத்து கூட திகினாரை சும்மா நடந்து போனேன். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தானே. தோட்டத்துக்கும் அதுக்கும் 1 கிலோமீட்டர் தானே. ம். சரி, நடந்து சரி, சரி. போனேன். போயிட்டு வந்தீங்களா? ஆமாமா. அந்த குளம் புடிச்சிருக்குங்களா? திகனாரி புடிச்சிருக்கா உங்களுக்கு? அது இயற்கை தானே. இயற்கை தான் ம். இருந்தாலும், மக்கள் தன்னோட உணவு பழக்கத்தினால ஊரவே கெடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன் சார் உணவு பழக்கம் பரவாயில்லையே. அங்க உணவு இது பண்ண மாட்டாங்க. பழக்கத்தினால அந்த குளம், குட்டை நம்ம வீட்லயே அப்படித்தான் ம். பண்றாங்க. பூரா தோட்டத்த சுத்தி கண்டதெல்லாம் ம். போட்டு வச்சிருக்காங்க. நம்ம நந்தகுமார் தோட்டமே அந்த லட்சணத்துல தான் இருக்கு. அப்படிங்களாங்க சார். எல்லாரும் அந்த குப்பைக்குழிய ஒழுங்கா பயன்படுத்துறது இல்ல. குப்பைக்குழிய ஒழுங்கா பயன் பயன்படுத்துறது இல்ல. ம். ஆமா. அந்த பொது சரி, அறிவே சரிங்க. கிடையாதுங்க. அந்த ஒழுக்கமே இந்த சமூகத்துக்கு கிடையாது. நான் கூட சொன்னேன், ம். அப்ப ஓகே, தோட்டத்துல ஓகேங்க சார். சின்னதா ஒரு குப்பைக்குழி தோண்டுங்க. அதுல போட்டு வைங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா நெருப்பு ம். இல்லன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்துங்க பொது ஒழுக்கம் நமக்கு வேணுங்க. சும்மா விளையாட்டு நாம வந்து நம்ம குப்பை வந்து நம்மளோட பாவம் தோட்டத்த விட்டு வெளிய பாத்துக்கறதுக்கு. போக்கூடாது. நம்ம குப்பை நம்ம தோட்டத்திலேயே தான் இருக்கணும். ம். சரி. ம். இதுக்கு முறையான பயிற்சி இருக்கு. இந்த இந்த என்னுடைய நம்பர் நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கங்க. இது முறையான ம். இந்த பயிற்சி இருக்கு. இது 6 மாசம் பயிற்சி சாதாரண விஷயம் இல்ல. இத ம். பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்கணும். சாதாரண விஷயம் இல்ல. சேர்ந்து படிக்கணும். மருத்துவ ஓகேங்க. ஆய்வு செய்யணும். 6 மாசம் வந்து மருத்துவ ஆய்வு செய்யணும். இதெல்லாம் ம். செலவு ம். பயங்கரமா ஆகும். சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா இங்க வந்து இந்த பயிற்சியில இருக்கிறப்ப இது குருகுல கல்வி. செய்முறை எந்த அளவுக்கு செய்றேன்னு நான் கவனிக்கணும். 6 மாசம் கவனிக்கணும். விளையாட்டு இல்ல. ஓகே, ஓகேங்க நீ சார். முழுமையா வெற்றி அடையணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து எந்த அளவுக்கு செய்றீங்க? ஒரு திட்டத்த குடுத்து எந்த அளவுக்கு செயல்படுத்துறேன்னு நாங்க கவனிக்கணும். ஓகேங்க. சாதாரண விஷயம் இல்ல. இது ஓகேங்க சார். மாசத்துக்கு ஆமா. இது வந்து இது ஆலோசனை கட்டணமே 10,000ன்னு வச்சிருக்கேன். அதாவது நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். அதெல்லாம் அந்த ஆலோசனை இருங்க. ஆலோசனை கட்டணம் உங்களுக்கு சந்தேகம் இல்ல. நீங்கிற அளவுக்கு நான் முடிஞ்சா தான் நீங்க பயிற்சிக்கு வர முடியும். இது விளையாட்டு இல்ல. இது வந்து மருத்துவ முறை கிடையாது. இது பரிணாம அறிவியல் அடிப்படையில் உடம்பு தானாவே குணமாக்குற முறை இது. எனர்ஜி வந்து உணவிலிருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அது வந்து எல்லாருமே பல 1000 ஆண்டுகளாக நம்ம உணவிலிருந்து சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? ம். 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 ஆனால் ஆற்றல் என்பது வேறு, உணவு என்பது வேறு. ஆற்றல் என்பது எனர்ஜி என்பது வேறு, ஃபுட்டுங்கிறது வேற. ஃபுட் தீர்ந்து போயிரும். ஆற்றல் தீராது. இப்ப நான் வந்து என்னுடைய உணவு பழக்கம் வந்து கடுமையா நான் சுருக்கியிருக்கேன். அதனால வந்து எனக்கு 25, 26, 27 வருஷமா எந்த நோயுமே கிடையாது. என்னது? எந்த நோயுமே கிடையாதுங்க. ஏன்னா என்கிட்ட பல 1000 பேத்த நான் குணமாக்கியிருக்கேன். இந்த கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆச்சு. இந்த நீர்ப்பயிற்சி, ம். இந்த வெங்கடேசன் கண்டுபிடிச்ச இந்த உணவில்லாமல் வாழக்கூடிய பெரிய சயின்ஸ். அதனால நெறைய பேர் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் ஓகே, மூலம் நான் ஓகேங்க சார். பலாயிரக்கணக்கில் குணமாக்கியிருக்கேன். முந்தியெல்லாம் வந்து நேரடியா சொல்லிக் குடுப்பேன். இப்பலாம் வந்து இன்டர்நெட் மூலமாவே சொல்லிக் குடுக்குறேன். ஓகே, ஓகேங்க சார். வருஷத்துக்கு ஒரு 10 பேர் நான் சொல்ற மாரி ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 5 பேர், 6 பேருக்கு தான். அதுக்கு மேலலாம் கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க இலவசமா செஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. இப்ப நான் வந்து ஓகே, 7,000 வீடியோ, ஓகேங்க. 8,000 வீடியோ போட்டிருக்கேன். அவங்க பாட்டுக்கு ம். ஆன்லைன்லயே எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் இலவசமா சொல்லிக் குடுக்கறனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இலவசமா க க கத்துக்கிறவங்க ஏராளமா இருக்காங்க. ஏன்னா அவங்க என்னோட தொடர்புலாம் கொள்ள மாட்டாங்கன்னா, அவங்களே கத்துக்கிட்டு அவங்களே போயிருவாங்க. என்னோட ம். வர்றவங்களுக்கு மட்டும் தான் நான் அது அது முறையாக அறிவியல் படுத்துவேன். அதனால செலவு அதிகமாகறனால சிலர் தான் சேர ம். முடியும்.
ஓகே, ஓகேங்க. எவ்வளோங்க நான் சார் வந்து செலவாகும்? அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ செலவாகுங்க? அதாவது நான் வந்து எப்படின்னா, இது 1 மாச பயிற்சின்னு வச்சிருக்கேன். 1 மாச பயிற்சின்னு 50,000 ஃபீஸ் வச்சிருக்கேன். அந்த மாரி நெறைய பேர் கத்துருக்குறாங்கப்பா. வசதியே இல்லாதவங்க ஐம்ப கூட இந்த 1 மாச பயிற்சி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க 6 மாசம், 7 மாசம், 8 மாசம் அவங்களே செஞ்சு நோய குணமாக்கிருவாங்க. அப்புறம் 100 வருஷத்துக்கு நோயும் வராது. 100 ஓகே, வருஷத்துக்கு ஓகேங்க சார். நோயும் வராது. இது ம். நீங்க ஓகே. செய்றது பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு ஓகே. நோய்க்கான மருத்துவம் அல்ல. ம். இது வந்து நீங்க சொல்லக்கூடிய அத்தன நோய்க்கும் மருத்துவம். ஓகே, ஓகேங்க சார். செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் 100 வருஷத்துக்கு நோயே வராது. எத்தன வருஷத்துக்கு? 100 வருஷத்துக்கு. 100 வருஷத்துக்கு நோய் வராது. நீங்க வந்து இப்ப உங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்களா? குழந்தைகள் இருக்காங்களா? வணக்கம், வணக்கம். தொடர்புல இருக்கீங்களா? வணக்கம். எங்க எடுக்குதா? கேக்குதுங்களா?